என்ன பாருங்க பெரிய இவன் மாதிரி ஏய் போட்டேன்னு வச்சுக்க பாரு ஐயா ஐயா இந்த அநியாயத்தை கேட்டீங்களா எந்த அநியாயத்தடா இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா என்னய்யா என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா சொல்லியா ஐயா அதை எப்படியா வாயால சொல்லுங்க அஜிபட தெரியுமா அவன் என்ன தப்பு பண்ணா அவனை ஏன் புடிச்சு இழுத்து வர சொல்றா ஐயா இவன் போஸ்டர்ல ஒண்ணுக்குமாயா அவன் புடிச்சுக்கோங்க அவன் இருந்தா இருந்துட்டு போறாயா அதுக்கு எதுக்கு நீ புடிச்சிட்டு வந்த என்ன சொன்னீங்க ஏட்டையா உனக்கு இருக்கிறதா தப்புன்னு சொல்லிட்டு கூட்டு வராரு ஏட்டையா ஐயா அவன் ஒடுக்கு தானே இருந்தான் அதுக்கு போய் ஐயா இழுத்து நல்ல கேசுடா ஐயா இவன் எங்க ஒண்ணுக்குதா தெரியும்ல உனக்கு அவருக்கு 1000 பகை இருந்தாலும் அவர் வேலை விட்டு போற வெளிவிழா பஸ்ல போய் வாயில பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அவர் எங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்டா உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு குமுறு போறா வாடங்க 1 மணி நேரமா போறாயா அந்த அஜிபட தெரியுமா ஏண்டா 1 மணி நேரமா என் போஸ்ட்ல உனக்கு இருந்திருக்கான் அத நீ பொறுக்காட்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஒன்னிய ஐயா நான் இங்கே பாத்துக்கிட்டு இருந்தேன் உங்க மேல இருக்க பாசத்துல அவனை அப்படியே அலாக்க தூக்கி பலாக போட்டு சேர்த்து முடியாதுக்கு அவனை பலாத்கார கேஸ்ல உள்ள தூக்கி போடுறியா அடிச்சு கொல்லாம நிக்க வச்சு பேசுறீங்க அன்னைக்கு அமாவாசை கடையை மூட்டு நடு ரோட்ல பூசணிக்காய் உடைச்சேன் என்னை உள்ள வச்சு குமுறு குமுறுனீங்களே அதான் அடிச்சேன் வழியில உடைக்கிறிய யாராவது வண்டியில வந்து வலிக்குள்ள செத்துட்டா யாரா பண்ண சொல்லுவா அத கார்ப்பரேஷன்ல போய் சொல்லுங்க ஏன்னா டேய் எங்க ஐயா வாயை பார்த்தா உனக்கு என்ன 38 மாதிரி தெரியுதா எங்க ஐயா வாயை பார்த்தா உனக்கு என்ன கக்கூஸ் மாதிரி தெரியுதா எங்க ஐயா வாயை பார்த்தா உனக்கு சாக்கடை மாதிரி நிறுத்துங்க ஏட்டையா தெரியுதா எனக்கு சுகர் 450 நான் இருந்ததெல்லாம் காம்பவுண்ட் வீடு ஒவ்வொரு வீட்லயும் 1 வருஷம் இருந்தேன் வீட காலி பண்ணி 7 வீடு காலி பண்ணிட்டேன் 8வது கேட்டேன் பாத்ரூம் இல்லன்ட்டாங்க அவசரமா வந்துருச்சு அதனால போஸ்ட்ல இருந்துட்டேன் அது ஏன் தப்பா இயற்கையின் குற்றம் டாக்டரோட குற்றம் அந்த சுகரோட குற்றம் ஐயா அவரை எங்க உண்டு பண்றான் என்ன இதுக்கெல்லாம் எங்க உண்டா அவரை ஒடுக்கு போறதே சொல்றான் ஐயா இவனை சுத்த போச்சு போறியா